ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோ ஒன்று சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ப்ரோமோ வந்துருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், அதாவது போயிட்டு இந்த விளையாட்டில் விளையாண்டு சரி எப்படியும் கண்டென்ட்லாம் போச்சு, பார்வதியும் கம்பூர்தனே போயிட்டாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு விளையாடிட்டு வரலாம் பார்த்தா அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி போகிற ப்ரோமோவில் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொட்டி விட்டாங்க. என்ன பண்ணுறது? ரைட்டு சரி, இருந்தாலும் இன்னொரு இன்ஃபர்மேஷனுக்கு அதை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் அதிரடியாக சும்மா நடிப்பு அரங்கங்களை இறங்கியிருக்காரு டமால் டிமில்னு. இதுக்கப்புறம் சும்மா வெறித்தனமாக இருக்க போது நம்ம பிக் பாஸ். ஏன்னா திவாகர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்வதிக்காக வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக ஸ்டாண்ட் பண்ண ஒரு ஆள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸில் நேரடியாக வந்துட்டு அதுக்கு இது தவறு, சாண்ட்ரா வந்துட்டு அவங்கள வந்து முதுகில் குத்திட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன ஒரு ஆள். ஸோ அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. சும்மா ரணகலமாக இருக்க போது இந்த மாதிரிலாம் அப்டேட் வருது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்தோடனே சொல்கிறார், சொல்ல மறந்துட்டுல, அதாவது எல்லா வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தகதிமித்தோம். ஏன் இதை தகுதி சொல்ல ஒன்றுமே புரிய மாட்டுது. அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, லைவ் வச்சு குச்சி குடிச்சிட்டேன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது ஒன்றுமே புரியல. உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ஓட்டி பார்க்குறேன், ஒன்றுமே புரிய மாட்டுது. அதை சொன்னார். அப்புறமா வந்து வாட்டர்மெலன் இருந்தது எல்லாமே நல்லா இது எல்லா ப்ரொமோலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம வியானா வந்து, அண்ணே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் இங்கே எல்லாத்தையும் பேச முடியாமல் இருக்கேன், நீங்கள் என்ன எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஒரு தலையில் ஐயே அப்படின்னு கை வைக்கிறாரு. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிடறாரு அவரோட ஆட்டத்தை. என்னென்னா, திவாகர் வெளி உலக விஷயங்களை பேசாதீங்க, அதையும் மீறி நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் திரும்பி பாருங்கள், 3 கேமரா இருக்கா, அதுக்கு நடுவில் ஒரு டோர் இருக்கா, அது வழியாக அவங்கள வெளியே போகலான்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னோடனே ஐயோ அப்படின்னு அவர் கை வைக்கிறாரு. அப்படியே எல்லோரும் சிரிக்கிறாங்க, அதோட முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்களும் வந்திருக்காங்க, நம்ம திவாகரும் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மேல் கண்டஸ்டன்ட்டும் வரப்போகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அது ஒருவேளை பிரவீன் ராஜா இருந்துச்சுனாலும் மாதம் இருக்கும், துஷாராக இருந்தால் சம மாதம் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வாரத்துலையாவது ஏதாவது சம்பவம் நடக்கட்டுமே. ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு துஷார் வரணும் அப்போ தான் அரோராவை எக்ஸ்போஸ் பண்ணுவார் அப்படி இப்படிலாம் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் அது இந்த நாள் நடக்குதா இல்லையான்ட்டு. அதேமாதிரி நேற்றோட எபிசோடு எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் உள்ள கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ட உண்டை மயக்கத்தை அப்படியே பப்பரப்பான்னு படுத்துட்டு இருந்தாங்க. வியானா வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாருமே அப்படியே துடிப்பாக எழுந்திரிச்சாங்க. ஒரு பக்கம் அழுகிறது, ஒரு பக்கம் ஓடுறது, ஒரு பக்கம் கன்ஃபெஷன் ரூமில் தஞ்சம் அடைகிறது, ஒரு பக்கம் மிளகா கடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறார். அதே மாதிரி அந்த தகுதி முத்தம்னு சொல்லிட்டு ஒன்று சொன்ன பாருங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அது உங்களுக்கு என்ன புரிஞ்சுருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.